என்னயா? உங்களை தேடி ஆபீஸ்க்கு போனேன். நீங்க இப்பதான் புறப்பட்டீங்கன்னு சொன்னாங்க. அத குறுக்கு வழியில வந்து மடக்கிட்டேன். எதுக்கு குறுக்க வந்த எதுக்கு மடக்குறங்கறத தெல்ல தெளிவா நாளே வாரத்துல நறுக்குன்னு சொல்லியா? ஏன் பேக்க ஒருத்தன் திருடிட்டான். 1 2 3 4 ஓகே நாளே வார்த்தை தான். எங்க எப்போ எப்படி பறி கொடுத்தாங்கற விஷயத்தை அண்ணன் கிட்ட தெளிவா ஆக்ட் பண்ணி காட்டு. ஆக்டிங் என்ன தெரியுமா? நடிப்பு தானங்க. வெரி குட். தெரிஞ்சு வச்சிருக்க. இப்போ நீ என்ன பண்ற? பைய பறி கொடுத்த இடத்துக்கு பறந்து போயிட்டு இருக்க. ஓகே டிரைவர் ஃபாலோ மீ. சார் இதே இடம் தான் சார். இதே இடமா? ஆமா சார். ஏயா இங்க ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கியா? இங்கே அடிச்சான். ஆள் நடமாட்டத்துக்கு நடுவுல தான் சார் அடிச்சிட்டு போயிட்டான். அப்படியா? சோலா இது ரொம்ப சீரியஸான கேஸா இருக்கு. உடனே இமிடியேட்டா துப்புறிஞ்சாகணும் சார். இது நம்ம திறமைக்கு விடப்பட்ட ஒரு பெரிய சவால். வெரி குட். ஆமா நீ பேக்ல என்னென்ன வச்சிருந்தங்கறத புள்ளி விவரமா சொல்லு. 10,000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன் சார். நெக்ஸ்ட் ஒரு வைர முதிரை வச்சிருந்தேன் சார். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட். சேம் ட்ரெஸ்ஸா? ஆமா சார். நல்லா பார்த்து சொல்லுப்பா. இதே மாதிரி ட்ரெஸ்ஸா இல்ல இந்த மாதிரியா? இதே மாதிரி தான் சார். சரி பாக்குறதுக்கு ஆள் எப்படி இருந்தான்? சொங்கி மாதிரி இருந்தா. அது என்ன என்னைய பார்த்து சொல்ற? ஒரு குத்து மதிப்பா தான் சொன்னேன். ஓஹோ அது இருக்கட்டும். திருட வந்தவன் நடந்து வந்து திருடுனானா ஓடி வந்து திருடுனானா? பைக்ல வந்தான் சார். பைக்லயா? அவன் எப்படி திருடான்னு ஆக்ட் பண்ணி காட்டு. ஏன் சார் தத்ரூபமா நடிக்க சொல்றீங்க? பொருள் இதெல்லாம் எப்படி சார் நடிச்சு காட்ட முடியும்? கரெக்ட். சோலா பேக் தானே? இந்த வச்சுக்க. எவ்வளவு சொன்ன? 10,000 ரூபாய் பணமா? ஆமா சார். என்கிட்ட ஒரு 7,000 ரூபாய் பணம் இருக்கு. ஆமா காலையில உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தேன்? 6 மாசம் சம்பளம் 3000 ரூபாய் கொடுத்தீங்க. மாசத்தை கேட்கல, சம்பளம் எவ்வளவு தான் கேட்டேன். 3000 கொண்டா. அப்படி 10,000 அப்படி வேற என்ன? மோதிரம். மோதிரம் மூடு வரணுமா இல்லையா? ஆமா சார். அப்புறம் பேண்ட் ஷர்ட் சார். ஓஹோ ஏப்பா இந்த ட்ரெஸ் இல்லாம ஒன் ட்ரெஸ் வச்சு ஆக்ட் பண்ணி காட்ட முடியாதா? அண்ணே குவாலிட்டி கொடுங்கண்ணே, அப்பதானே நடிக்கிறதுக்கு ஒரு மூடு வரும். அதுவும் சரிதான். அப்பா கருப்பா உனக்கு வர வேண்டியெல்லாம் வந்துருச்சா? வந்துச்சு ஐயா. நடிச்சு காட்டு. இப்போ நீங்க பறி கொடுத்தவன். ஆமா பறி கொடுத்தவன். நான் திருடன். ஓஹோ எப்படி திருடன்றத பாருங்க. இந்தாங்க பேக் பிடிங்க. எங்கிட்டு மாட்டப்பா? இந்த பக்கம். இந்த பக்கமா? ஆமாங்க. மோட்டர் சைக்கிளும்ல அது இல்லாமையா? இப்போ என்ன செய்யணும்? நீங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருங்க. நான் வண்டியில வந்து எப்படி திருடன்றத காட்டுறேன். ஓ அப்படி போறியா? அப்புறம் சொல்ல என்னங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடக்குங்கறத கரெக்டா நோட் பண்ணிக்க. சரிங்கய்யா. அப்ப நான் போலாமாப்பா? ஆஹா அப்படியே தத்ரூபமா நடந்து காட்டான் பத்தியா? அவன் கலைஞர். ஆமா சார். இந்த கேஸ நம்ம விடவே கூடாது. விடக்கூடாது சார். 2ல 1 பாத்துறோம். ஆமா சார். எங்க போனவன் ஆளை காணா? அது முக்கில சுத்தி வருவான். சார் அறிவு இருக்கா சார் உங்களுக்கு? என்ன பேச்சு பேச்சா இருக்கும்போது அறிவு இருக்கான்னு கேக்குறேன் நான். ஆமாயா அறிவு இருக்காயா உனக்கு? என்னது யாவா? ஆமாண்டா அறிவு இருக்காடா உனக்கு? டேய் என்னடா பெரிய பேச்சு பேசுற? முக்கல போய் திரும்ப போனா மூதேவி. என்னடா சொல்ற? மரியாதையா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. 6 மாசத்துக்கு ஒருக்க சம்பளம், அதுல வேற பெரிய புடிங்க மாதிரி பணத்தை புடிங்க அவன் கிட்ட கொடுத்துட்ட. டேய் மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்து கடிச்ச கொண்டு போடு உன்னை. ஊடு வரைக்கும் துரத்து பாரு உள்ள இன்னைக்கு நீ சட்டி வேற போடல. 2000 பிடிச்சு எடுத்து அசிங்கப்படுத்தாத. வேணாம் மரியாதை பணத்தை கொடுத்துரு. ராஸ்கல் யார் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க? 2000 பிடிச்சு அவங்க நான் முதலாளி தொழிலாளா? சார் மன்னிச்சிருங்க சார், பணத்தை பறி கொடுத்த பதஷ்டத்துல நீங்க யாரு நான் யாருங்கிறதே மறந்துட்டேன் சார். சாரி சார். அதுக்காண்டி 2000 கைய வர நீங்க? மன்னிச்சிருங்க சார். ராஸ்கல் வாடான பிடிப்பான். அதை விட்டது நீ புடுங்கறியா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? வர 15ஆம் தேதி நான் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு இருக்கேன். அதை வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க தான் கொஞ்சம் டீடைலா தெளிவா பார்த்து சொல்லணும். நான் சொல்லணுமா? என்னடா அது? யோ அது கயிறு கொடுத்துதான் போகணும். இங்க எதுக்கே வந்த? வெளியில போர்டு பாக்கல? துப்பறியும் புலி தேவராஜ் உருமுது பாரு. அது தெரிஞ்சுதாங்க வந்திருக்கேன். நான் 1 ரூபாய் கொடுத்து ஒரு கோழி முட்டை வாங்கினா கூட அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தண்ணிக்குள்ள போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி வாங்கித்தான் எனக்கு பழக்கம். இப்ப என்னங்கற? கல்யாணத்துக்கு முன்னால முட்டை வாங்கி தின்னு உடம்ப தத்தணும் அதானே? ஆசைப்பட்டதை வாங்கி தின்னு போ. வெண்ண தள்ளு. நீ தள்ளியா? ஃபாலோ மீ. சார் சார் அது இல்ல சார். அப்ப போயா? சார் கொஞ்சம் நில்லுங்க சார். என்ன சொல்லியா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி எனக்கு சில தகவல்லாம் வேணும். அவ எப்படிப்பட்டவ? நல்லவளா கெட்டவளா? அவருடைய குணாசிங்கள் எப்படி? அவருடைய நடவடிக்கைகள் எப்படி? யாரையாச்சும் லவ் பண்றாளா? இதுக்கப்புறம் நான் சொல்றேன். அந்த லவ் எது வரைக்கும் வளர்ந்திருக்கு? தியேட்டர் வரைக்குமா இல்ல பீச் வரைக்குமா இல்ல ஹாஸ்பிடல் லெவலுக்கே போயிருச்சா? இந்த மாதிரி டீடைல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க. இது என்ன துப்பறி ஆபீஸ் நினைச்சியா இல்ல பொண்ணு பாக்குற தலைவர் ஆபீஸ் நினைச்சியா? நீ இடம் மாறி வந்துட்ட, இடத்த காலி பண்ணு. சார் உங்களால முடியல முடியும்னு சொல்லிட்டு போங்க சார். உங்கள மாதிரி ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்கு, அங்கே போய் பாத்துக்கிறேன்.
என்ன வார்த்தைடா சொன்ன நீ? எங்க அண்ணனை பார்த்தாடா அந்த வார்த்தையை சொன்ன? எங்க அண்ணனால முடியாத இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுடா. உன்னோட அட்ரஸ், போட்டோ, அட்வான்ஸ் எல்லாத்தையும் ஏட்ட கொடுத்துட்டு போ. ஃபுல் டீடைல் அண்ணன் கொடுப்பாரு. குறா ராஸ்கல், என்ன வார்த்தைடா சொன்ன நீ? போடா. என்னது? அவனா ஆரம்பிச்சா, அவனா முடிச்சா, அவனே அட்வான்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கான். அடே நில்றா அடே. ஐயா தர்மம் போடுங்க ஐயா. ஐயா இது 100 ரூபாய் நோட்டு கட்டுங்கள் ஐயா. நீங்க உண்மையிலேயே தெய்வம் ஐயா. நீங்க 100 வருஷம் மகராஜனா இருக்கணுங்க. பாயிண்ட் இல்ல, இடத்த காலி பண்ணு. போ. சரிங்க சம்மா. இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாரலாம் நான் கிடையாது. ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு நினைக்கல. நான் உங்களை நினைக்கிறேனே. ஆமா நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சரின்னு சொன்னீங்கன்னா இந்த பெட்டியில இருக்க 1 கோடி ரூபாய் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு உங்க இதயத்துல இடம் கொடுங்கன்னு சொல்ல வந்தேன். யோ என்ன பேச்சு பேசுற நீ? ஐ மீன் உங்களை மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். வைக்கவா? அப்படிங்களா? அந்த பெட்டியை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? மாப்ள செட்டடா நீ? ஓஎஸ் ஓஎஸ். என்னம்மா கொட்டிட்ட? பத்தலையா? உனக்கு பத்தாது. காரி துப்பினாதான் உனக்கு சரியா இருக்கும். தாராளமா துப்புங்க. ஏன் மூஞ்சில துப்புறேன்னு சொன்னியா நீ? அடி சண்டாளி. கர்ம கர்ம கர்ம. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். தொழில இதெல்லாம் ஜகஜம்தான். பணத்துக்கு மயங்காத பத்தினி பெண் இவள். நம்பர் 1 ஓகே. இப்ப என்ன பண்ண போற? உன்னை ரேப் பண்ண போறேன். ஐயோ இவ்வளவுதானா? இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? இதுக்கு போய் இப்படி சுத்தி சுத்தி வந்த? மகா மட்டமான கராக்கியா இருக்கும் போல இருக்கு. டார்லிங். டார்லிங்கா? மாப்ள ஜோலி முடிஞ்சிரா? ஐயோ ஐயோ அம்மா ஆத்தடி. ஐயோ ஐயோ ஐயோ. ராஸ்கல். தொலைச்சிடுவேன். அம்மாடி அப்பா. வீர திருமகள் வேலு நாச்சியாரின் மருமகள். ஆல் டெஸ்டிலும் ஓகே அவள். ஓகே தம்பி. அம்மா தெரியாம பண்ணமா? நில்லையா நில்லு. ஆமா எதுக்கு என்ன அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அதுவா, அது இந்த டைரியை பார்த்தா தெரியுமா? டைரி? என்ன தொழில் செய்றீங்க? அதுவும் அதுலயே இருக்கு. ஓஹோ. உங்க கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். என்னங்க வெக்கப்படுற பார்த்தாவே தெரியல உங்களுக்கு? அப்போ கல்யாணம் ஆகல. ஆமா அதுக்கு என்னப்பா? ஐ வில் மீட் யூ. என்கிட்ட இல்லங்க அது. நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னேன். சந்திக்கிறீங்களா? ஏன் மாப்பிள்ள பெரிய மம்பளம் எப்படி பொண்ணுங்களா? தொழில் மாறுதே. அப்பாடா நல்ல வேலை, ஓரளவுக்கு தப்பிச்சாச்சு. ஆமா இவன் எதுக்கு நம்மள பால பண்றா? இந்தாமா என்ன வீடு வரைக்கும் வந்துட்ட? நான் தான் அங்கேயே சொன்னல என் கடமை தான் செய்றேன்னு. அப்புறம் என்ன இந்த பாரு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்னையே ஃபாலோ பண்ணி என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் கரெக்டா நோட் பண்ணீங்க. ஒரு விஷயத்தை தவிர
என்ன அது? என்னோட அழக அத நீங்க வெளியில நோட் பண்ண முடியாது. அதனாலதான் உங்களை பர்சனலா பார்க்க வந்தேன். ஏங்க கரெக்டா நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்தாமா அச்சோ என்ன ஒவ்வொரு துணியா கலட்டா எங்கது என்ன போதோ. அம்மா பாத்துக்க நல்லா இருக்கு பண்ணுவலு. இந்தமா இந்த பாரு, நீ நிச்சயமான பொண்ணு, அடுத்த வீட்டுல போய் வாழ போறவ. நீ செய்யறது ரொம்ப தப்பு. ஆமா, நீங்க தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே படம் பாத்தீங்களா? என்னது தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே? அச்சோ, எங்க ஆத்தா சத்தியமா அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணவே கிடையாதுமா. என்னை விட்டு தயவு செய்து நீ கிளம்பு. அந்த படத்துல இப்படிதான் ஒரு நிச்சயமான பொண்ண ஒருத்த லவ் பண்ணுவா. கடைசியில அவங்க 2 பேரும் ஒண்ணு. அதே படத்துல பிள்ளை ஒருத்தர் இருப்பான், அவன் தான் மாப்பிள்ள. அவன் வேற யாரும் இல்ல, நான் தான்டா. ஏண்டா இங்க வந்து இவ கேரக்டர் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணி சொல்லணும் அனுப்புனா, இவ கூட சேர்ந்து டூயட்டா பாடிக்கிட்டு இருக்க. என் அருவாளுக்கு வேற நிறுத்துடா. நீங்க வாங்க, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சந்தேகப்பட்ட நீ, கல்யாணத்துக்கு அப்புறம் என் மேல சந்தேகப்பட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் நல்லவதாங்கிறது இவர் சொல்லிதான் உனக்கு தெரியும். ஆனா அதை இவர் நேரடியா பார்த்தவரு. இவர் எனக்கு தாலி கட்டுறதாண்டா நியாயம். இந்தடா தாலி கட்டுறா. கட்டுங்க. கட்டிடுவா. அருவா கையில வச்சிருக்கானே அவன் கிடக்குறான். போடா. நல்லா இருக்கு. Thank you, sir. I am Detective Devaraj. 10 வருஷமா இந்த தனியார் துப்புரிமை இலாக்காவை நடத்திட்டு வர்றேன். இதுவரைக்கும் எத்தனையோ குற்றங்களை பற்றி துப்பறிஞ்சிருக்கேன், எத்தனையோ குற்றவாளிகளை கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். அதனாலதான் எத்தனையோ அவார்டுகளையும் எத்தனையோ வெகுமதியையும் வாங்கியிருக்கேன். இப்ப நடக்க போறது என்னுடைய அசிஸ்டன்ட்கான என்ட்ரியூ. அல்பித்தோ முடிஞ்சிருச்சா? என்னம்மா அப்படி பாக்குற? ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தா அண்ணனுக்கு போர் அடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு அற்புதமான டேப் ரெக்கார்டு ஏற்பாடு. இத பண்ணுனது யார் தெரியுமா? உன் பேர் என்னப்பா? ராஜராஜ சோழன். உன் பேரை கேட்கல, பாப்பா பேரை கேட்டேன். உன் பேர் என்னம்மா? சித்ரா BSc. பேரை மட்டும்தான் கேட்டேன். சித்ரா. அது போதும். இப்ப நேரடியா விஷயத்துக்கு வருவோமா? சரிங்க சார். ஒரே கேள்விதான், ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது சார். நான் கேட்டது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்கவில்லை, ஆந்தைக்கு தெரியுமாங்கிறதா என்னுடைய கேள்வி. அதான் சொன்னேன்ல சார், எனக்கு தெரியாது. சோலா கேக்குறேன் சார். இத பாருமா, அண்ணன் கேக்குற கேள்விய முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. இந்த காட்டுல பலவிதமான பறவைகள்லாம் இருக்கும். அதுல மயிலு, குயிலு, காடா, கௌதாரி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த ஆந்தைங்கிறது. அது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா இது மாதிரி இருக்கும். எது மாதிரி? அது மாதிரி. அந்த ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியுமா தெரியாதா? இதுதான் கேள்வி. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுமா. எனக்கு தெரியாது சார். போயாமா, உனக்கு வேலை கிடையாது. நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட் டவுன் ப்ளீஸ். என்னாச்சு சார்? பாத்து உட்கார்ந்து சொல்ல வந்தமா. பாத்து 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 பாத்து. இப்ப கேள்வியில ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். இப்ப என்ன பண்றான்? நீ நானுமா சேர்ந்து ஒரு திருடனை துப்பறிய போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கமா, நாம யார தேடி போறோமோ அதே திருடன் எதுக்க வர்றான் கையில கத்தியோட. பயப்படாதீங்க, இது வெறும் கதை தான். மேட்ரு என்னன்னு கேளுங்க.
கத்தியோட வந்த திருடே திடீர்னு உன் மேல பாஞ்சு உன்னைய மடக்கி இந்த அழகான கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு என் கையில இருக்க துப்பாக்கிய கீழே போடுன்னு சொல்றான். அப்ப நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என் கையில இருக்க துப்பாக்கிய கீழே போடுங்க சார் சொல்லுவியா, இல்ல என்ன பத்தி கவலைப்படாதீங்க சார் உங்க கடமையை நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்லுவியா? என்ன சார் கேள்வித்தனமா பேசுறீங்க? எது இவ்ளோ பெரிய ஆபீஸ் வச்சுக்கிட்டு இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேக்குறீங்க? இருமா, இப்ப என்ன உன்னை தப்பா கட்டுப்பிட்டு இப்படி திட்டுற? கேவலம் நீங்க கொடுக்குற 2000 ரூபாய் சம்பளத்துக்காக யாவைய நான் எதுக்கு விடணும்? நீங்க அவனை சுட போயிட்டா அவனை கத்தியால குத்திட்டானா எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் யார் சார் பதில் சொல்லுவாங்க? அப்படி ஒரு வேலை எனக்கு தேவையில்லை. இருமா, ஏன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐ லைக் யூ லேடி. நான் உன்னைய அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். சார் இந்த கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. அப்படியா? இன்னைக்கு முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? வேண்டாம் இங்க சொல்றா. ஆமா நீ எங்க? இங்க அதுக்குள்ள 6 நாள் லீவ் முடிஞ்சு போச்சா? ஏன் போனதே தெரியலையா? கேப்பீங்க என்ன? புதுசா ஒரு பொண்ணு உங்க கூட வேலைக்கு சேர்ந்த ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நாளா உங்க வலது கையா இருந்த என்னுடைய இடது கை உடைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. ஏன்டா கேக்கணும்? நீ எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு நினைப்புல கீழே விழுந்து உடைச்சிட்டு வருவ, அதனால உன்கிட்ட கேட்க முடியுமா? அப்படி கேட்டா ஏதாச்சும் ஒரு கதை சொல்ல. இந்த பார், நான் உங்ககிட்ட எதுவுமே பேச தயாரா இல்ல. என்கிட்ட பேசுங்க. எது? இந்த பார், டேய் 6 நாள் லீவ் முடிஞ்சு 1 நாள் வேலைக்கு வந்திருக்கேன். இப்போ நான் உனக்கு வேலை கொடுக்குறேன். நேரா போய் அந்த திருட்டு கேஸ. எந்த திருட்டு கேஸ்ல? அதான்டா அந்த கோயில் அண்டா உண்டா காணா போச்சுல, அது எங்க காணா போச்சு, எப்படி காணா போச்சுன்னு டீட்டெயிலா கண்டுபிடிச்சோன்னு சொல்றான். நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டியா? சரி, இதுல ஒரு 600 ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா. ஏன் வேர்க்கடலை வைக்க போறீங்களா? இந்த பாரு சார், அனாவசியமா ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. அவரே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு. இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாதீங்க சார். டார்ச்சரா? நீ என்ன பார்த்து டார்ச்சர்னு சொல்றியா? சொல்லுவோமா, இவ்வளவு நாளா நான் எல்லாருக்கும் டார்ச்சர்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ எனக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வாட் டென்ஷன். லீவ்ல எதுவும் கௌரவம் படம் பாத்தியா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. வணக்கம் சார். இத இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்திலே சொல்லி இருக்கணும். வெளியில வேணா சொல்றா மூதேவி. பாப்பா நீ தள்ளி. ஏண்டா நான் தான் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏண்டா இங்க வந்த? நான் தான் வருவேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எது கேக்குறீங்க நீங்க? கிண்டலா? ஆமா அது இருக்கட்டும், அது என்ன பேண்டேஜ்லயே பட்ட போட்டுருக்க? அது ஒண்ணு இல்லண்ணே, பூ பறிக்கும் போது அடிபட்டுருச்சு. அடிபடுற அளவுக்கு அது என்ன? ஏப்பா அது என்ன கேக்குறீங்க? வேணாமா? கேளுங்கண்ணே. எங்க தெருவுல ஒரு அழகான பொண்ணு, சரி, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு சரி, ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தா. சரி சொல்லுப்பா. நானும் எதாச்சியா அவ பின்னாலேயே போக அந்த பூவாசம் என் மனசை இழுக்க, அதுல இருந்து ஒரே ஒரு பூவை நான் பறிக்க அடிச்சா பாருங்க, கிழிஞ்சிருச்சு. எதுல? செருப்புல. செருப்புல அடிச்சா அது எப்படி கிழியும்? அடியில லாடம் கட்டி இருந்ததே. அப்ப கிழியும். அப்ப கிழியும். கிழிஞ்சிருச்சா? ஏண்டா சார் அது? வணக்கம். வாங்க 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 வாங்க. நீங்க தானா? ஆமா, யார் நீங்க? தெரிஞ்சது உங்களுக்குமா? அட என்ன தம்பி நீங்க போன வாரம் என் மீட்டிங்க்கு வந்து என் பேச்சு கேட்டுட்டு பாராட்டிட்டு போனீங்களே. அவரா நீங்க? டேய், அண்ணன் யார் தெரியுமா? மேடையில ஏறி பேச ஆரம்பிச்சாருனா கிழிஞ்சு. ஏன் சும்மா இதையே ஞாபகப்படுத்துறீங்க? இருடா அண்ணே, மேடையில ஏறி பேசுறீங்களே அதே மாதிரி இங்க ஒரு தடவை பேச்சு காட்டுங்கண்ணே. பையன் ஆசைப்படுறான். அது ஒரு மேடை இருந்து ஒரு செட்டப்பா இருந்தா தாராளமா இது மேல ரெண்டு பேசுங்க, இல்ல பையன் முதுகு மேல ரெண்டு பேசுங்க. அவ்வளவு மரியாதை இல்லைங்க. அப்ப அது மேல ரெண்டு பேசுங்க. சரி. மல்ல 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 மல்ல. பெரியோர்களே, வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்ப்பதற்கு தான். வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கையானது. ஏனென்றால் வாழ்ந்து பார்ப்பதெல்லாம் வாழ்க்கை ஆகிவிடாது. வாழ்க்கை வேறு, வாழ்ந்து பார்ப்பது என்பது வேறு. ஏனோ இது எதிர்கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று கடைசியாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்க்கை ஏயா சும்மா ஏதோ பேச்சு காட்டியா சொன்னோம்னா என்னமோ வாழ்க்கை வாழ்க்கைன்னு இருக்கிற வாழ்க்கையை கெடுத்து போடுறீங்க. நீங்க இறங்க, நீங்க இறங்க போல. நீங்க ஆமா, உனக்கு என்ன வேணும்? எங்க வந்த நீங்க? என்னமோ பேச சொன்னீங்களேன்னு பேசுன. இத பிடிங்க. உண்டாங்க. என்ன இங்க கலாண்டு அந்த மாதிரி இருக்கு? என்ன இது? அட, நம்ம வீட்டு தோட்டத்துல கிடந்ததுப்பா. வெடிகுண்டா இருக்கு. வெடிகுண்டா? வெடிகுண்டா? ஒரு சின்ன சந்தேகம் தான். ஏயா உனக்கெல்லாம் வெடிகுண்டு வைக்க ஆரம்பிச்சாங்களா? சொல்லா, நாமெல்லாம் ரொம்ப பதமா இருக்கணும்டா. இனிமேலே முதல்ல இதை எடுத்து. டேய், எங்கடா இங்க வச்சத காணா? நான் தான் உங்க பின்னாடி ஏடா எல்லாம் போறதா?
இருங்கண்ணே. ஏன் மேல மெதுவா. இருக்கீங்க? மெதுவா. அப்பா. இது என்ன அளவுன்னு சொல்லி தொலையா. தம்பி, நான் ஒரு அரசியல்வாதி. எனக்கு நிறைய எதிரிங்க இருக்கிறாங்க. சரி, எவனாவது என்ன கொல்றதுக்காக பாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கிறானா, இல்ல என்ன பயமுறுத்துறதுக்காக வச்சிருக்கிறானா, இது வெடிக்குமா வெடிக்காதா பார்த்து சொல்லணும். ஐயோ, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம்யா. நம்ம அஸ்டன்ட் இருக்கானே, இதெல்லாம் பூன்னு ஊதி தள்ளி ஏன் பயப்படுற? நான் இருக்கல்ல. நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேனா? இருப்பேன். இப்ப நீ என்ன பண்ற? இத உள்ள கொண்டு போய் வெடிக்குமா வெடிக்காதான்னு செக் பண்ணி கொண்டு வர்ற. என்ன? மா தா. ஆமாடா. போ போ போ. மா தா. போடா. மாதா ஏசுன்னு இருக்கான். ஐயா, இன்னும் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். என்ன போனவன் என்ன காணோம் சார்? அது அப்ரண்டிஸ் பையன், ட்ரைனிங் பத்தாது, அதனால கொஞ்சம் பையன் பரவாயில்ல தான் பார்த்து வருவான். கொஞ்சம் இருங்க. அப்ப நீ போய் பார்த்துட்டு வா. ஏங்க, நான் தான் அவசியம் பார்க்கணுமா? அட போயா, நான் மீட்டிங்கு போகணும். நம்மள தள்ளி விடுறானே. ரொம்ப நேர போராட்டத்துக்கு பிறகு அது என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையிலேயே அது என்னன்னா, அண்ணா அண்ணா நீங்க எங்கன்னா போயிட்டீங்க? உன்னை பாக்குறதா யார் உள்ள போய்க்கிறேன். ஐயா, நீங்க கொடுத்தது வெடிக்கிற குண்டுதான் ஐயா.